Hi students, welcome to IAS Academy. So, video பண்ண அனைக்கும் மேல பிரமாதமான ரேட் செலக்ட். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா, இது வந்து பையனா ஸ்டூடண்ட் ஒருத்தர் கேட்ட விஷயம் தான். அது என்ன விஷயம் அப்படி பாத்தீங்கன்னா, சார் இப்ப TNPSC எக்ஸாம் ஒரு 25 நாள்ல வருது சார். டிப்ளமோ எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா, அது ஒரு 55 நாளைக்குள்ள வருது சார். ஓகே. இப்போ இந்த எக்ஸாம்ஸ் நாம படிச்சிட்டு இருக்கோம். இப்போ நிறைய பேர் சொல்றாங்க, இந்த எக்ஸாம்ஸ்ல ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस தான் கண்டிப்பா படிச்சிட்டு போயிருங்க அப்படினு. இப்போ நான் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन உட்கார்ந்து படிச்சேன் அப்படினா, இப்போ டெக்னிக்கலா 200 கேள்வி கேக்குறாங்க. அதுல எத்தனை क्वेश्चंस ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन வந்து வரும் அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. ஆக்சுவலா நம்மளோட வீடியோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்டோட அந்த பர்టిక్యులர் டவுட் வச்சு தான் போட்டுடுவோம். காரணம் நம்ம அகாடமில ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட்ஸ் ஆகட்டும், இல்ல ஜாயின் பண்ணாம டவுட்ஸ் மட்டும் கேக்குற ஸ்டூடண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையுமே நம்ம ரெகுலரா கான்டாக்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கோம். எப்படி ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு, டெஸ்ட்ல எவ்வளவு ஸ்கோர் வருது, நம்ம அடிக்கடி கான்டாக்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கோம். அப்படி பேசுறப்ப அவங்க எல்லாரும் கேட்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம அப்படியே வீடியோவா கொடுக்குறோம். நம்மளோட கண்டென்ட்மே வந்து பாத்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகே, சோ ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन ஒருத்தர் கேட்டனால அப்ப ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन வந்து எவ்வளவு क्वेश्चन வருது நம்ம அனலைஸ் பண்ணோம். அப்ப ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन ஸ்டூடண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்தா என்ன அப்படின்னு ஒரு ஐடியா வேற வந்துச்சு. ஓகேவா? சோ நம்ம ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन ரெடி பண்ணி கொடுக்க போறோம் வித்தின் 1 or 2 days. ஓகே, சோ அது என்னங்கறதையும் சொல்லிடுறேன். சேம் டைம் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन படிக்கிறனால எவ்வளவு क्वेश्चंस வரும்ங்கறதும் சொல்லிடுறேன். இது சிவில், இசிஇ, ட்ரிபிள் மெக்கானிக்கல் எல்லாத்துக்குமே நான் சொல்லிடுறேன். தெரிஞ்சுக்கோங்க, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அத ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். இப்போ இந்த ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन மட்டும் இல்ல, ஏஇக்கு ஆகட்டும், ஜேடிஓ, மோட்டார் வெஹிக்கிள், டிப்ளமோ ட்ரிபிள் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட் மெட்டீரியல் இதெல்லாமே கம்மியான ஃபீஸ் கொடுத்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் ஃபீஸ் நம்ம தான் கம்மி. ஓகே, சோ நீங்க மத்த அகாடமி கான்டாக்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம அகாடமி கான்டாக்ட் பண்ணி ஃபீஸ் எங்க கம்மியா இருக்கும் நீங்க அங்கேயே ஜாயின் பண்ணிக்கலாம், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க. ஓகே, உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா 7708-9728 இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி நீங்க உங்க டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நார்மலா டிஎன்பிஎஸ்சில இந்த டெக்னிக்கல்னு மட்டும் இல்ல, நார்மலா ஒரு எக்ஸாம் எடுத்து பாத்தீங்கன்னாலே புரியுதுங்களா, ஒரு 30-40% கண்டிப்பா ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन தான். ஆப்ஷனே மாத்தாம அப்படிதான் கேக்குறாங்க. புரியுதா நான் சொல்றது? ஆப்ஷனே மாத்தாம இப்போ ஒரு क्वेश्चन ஏபிசிடி, அதுல ஏ தான் ஆன்சரா இருந்தா அதே தான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றாங்க. ஒரு 30-40%. ஓகேவா? சோ நம்ம ஒரு 35% அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்க டெக்னிக்கலா ஒரு 200 क्वेश्चन எழுதுறீங்க அப்படின்னா அத கண்டிப்பா நான் சொல்றேன், ஒரு 70-75 क्वेश्चन நீங்க ப்ரிப்பேர்லாம் பண்ணாம, கான்செப்ட்லாம் கத்துக்காம, புரிஞ்சு படிக்கிறது, மனப்பாடம் பண்றது எதுவுமே இல்லாம ஜஸ்ட் அந்த ப்ரீவியஸ் क्वेश्चन படிச்சாலே உங்களுக்கு 70-75 क्वेश्चन கண்டிப்பா வந்துடும். நான் அடிச்சு சொல்றேன், 70-75 கண்டிப்பா ப்ரீவியஸ் क्वेश्चन இருந்தே வந்துடும். புரியுதுங்களா? 70-75 ப்ரீவியஸ் क्वेश्चனே வந்துடும். என்ன சொல்ல வரேன்னா, ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட் இந்த 70-75 கண்டிப்பா அடிச்சிருவாரு. எக்ஸாமுக்கு படிச்சிருக்க அத்தனை பேர் இந்த 70-75 அடிச்சிருவீங்க. என்ன அப்ப இதை போய் நீங்க கோட்டை விட்டுறக்கூடாது. அதாவது இந்த 70-75 क्वेश्चन அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஓகே, ஆனா அவுட் ஆயிடுச்சுன்னா 75 क्वेश्चन படிச்சு போனா அப்படியே 75 வருமானம் கிடையாது. ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन மொத்தமா படிச்சீங்கன்னா இந்த 70-75 எடுத்துலாம். நான் ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, எம்ஏ ரீசெண்டா கேட்டதாகட்டும், அப்படியே போனா இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல ஒரு ஏஇ வந்ததாகட்டும், ஓகே, இந்த மாதிரி ஏஇ லெவல், டிப்ளமோ லெவல் கேட்ட எல்லா क्वेश्चनும், ஏஇ டிப்ளமோ மொத்தத்தையும் படிக்கணும். இப்போ நீங்க சிவில்னா டிஎன்பிஎஸ்சி மட்டும் படிங்க, வேற எல்லாம் வேணாம். டிஎன்பிஎஸ்சில சிவில் ரிலேட்டடா ஓகேவா என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, ஜேடிஓ ஆகட்டும், ஏஇ ஆகட்டும், போன வருஷம், அதுக்கு போன வருஷம் மொத்தமா எம்ஏ சேர்த்து சொல்றேன், எல்லாத்தையும் படிக்கணும். ஆமா, ஈஸினா ஈஸி ஃபுல்லா, ட்ரிபிள்னா ட்ரிபிள் ஃபுல்லா, மெக்கானிக்கல்னா நீங்க மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆகட்டும், ஏஇ மெக்கானிக்கல் ஆகட்டும், டிப்ளமோ மெக்கானிக்கல் ஆகட்டும், இந்த ஃபோர்மேன் நடந்ததாகட்டும், எம்ஏ நடந்ததாகட்டும், மொத்தமா எடுத்து படிச்சீங்க அப்படின்னா நீங்க எழுத போற 200 கேள்விகள்ல 70-75 क्वेश्चन ரெடி. இப்ப கேட்கலாம் நீங்க, இதெல்லாம் என் கையில இருக்கு சார் ஆல்ரெடி, அப்பதான் ஒன்றும் பிரச்சனை நீங்க வச்சு படிச்சுக்கோங்க. இல்ல சார், எனக்கு இதெல்லாம் தனித்தனியா தேடி படிக்கணும், மொத்தமா எனக்கு கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப ஈஸியா இருக்கும் சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்காக தான் 1 or 2 days. ஓகே, ஏன்னா ஒரு 99% ரெடி ஆயிடுச்சு, ஃபைனல் அவுட்புட்காக வெயிட் பண்றோம். ஒரு 1 or 2 days, மேக்ஸிமம் 1 or 2 days. ஓகே, நம்ம வந்து லான்ச் பண்ணிடுவோம். சிவில், இசி, ட்ரிபிள் மெக்கானிக்கல் எல்லாத்துக்குமான அந்த ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस கொண்ட ஒரு பேக்கேஜ். ஓகே, சோ அது உங்களுக்கு வேற லெவல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். 70-75 क्वेश्चन அதுவே போதும், முடிஞ்சு உங்களுக்கு. புரியுதுங்களா? சோ ஒரு பக்காவான ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேங்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணிருக்கோம். அதை வாங்கி படிங்க, டெஃபினட்டா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸா தான் அது இருக்கும். ஓகே, அந்த ஃபீஸ் மற்ற டீடைல்லாம் நம்ம கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்றோம். ஓகே, ஸோ உங்களுக்கு மேற்கொண்டு ஆன்லைன் கிளாஸ், டெஸ்ட் மெட்டீரியல்ஸ்லாம் வேணும்னாலுமே கூட நீங்க நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி கான்டெக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். திரும்ப சொல்றேன், ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन படிக்கிறத விட்டுறாதீங்க. புரியுதா? முக்கியமா ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन, அதாவது எப்படி சொல்றது, கண்டிப்பா படிச்சே ஆகணும். நீங்க ஃபுல்லா படிச்சிருங்க. புரியுதா? ஷார்ட் வச்சு படிப்பீங்க, என்ன வச்சு படிப்பீங்களோ மொத்தமா படிச்சிருங்க.
கண்டிப்பா அது வந்து 70 கொஸ்டின் வந்துடும், அழகா அடிச்சுட்டு வந்துடலாம். பேலன்ஸ் கொஸ்டின்ஸ் அடிக்கிறதுங்கிறத நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறத முடிவு பண்ணும். இதை மினிமம் நீங்க எடுத்தே ஆகணும். அதுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் படிச்சே ஆகணும். நாங்க ப்ரீவியஸ் கொஸ்டினா தொட்டதே இல்லை சார், பார்த்ததே இல்லை அப்படின்னா கண்டிப்பா நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் லான்ச் பண்ணுவோம். அப்படி நீங்க என்ன பண்ணிக்கலாம், பை பண்ணிக்கலாம். ஓகே, ஃபீஸ் கம்மியா தான் இருக்கும். சரிங்களா? அதை பத்தின ஃபுல் அனௌன்ஸ்மெண்ட் வரும். இந்த வீடியோல ப்ரீவியஸ் கொஸ்டின் படிக்கிறதுனால என்ன யூஸ் நான் சொல்லியிருக்கேன். இது வந்து கொஸ்டின் கண்டிப்பா வரும். சரிங்களா? ஏன்னா ரிப்பீட் ஆகுது, அதனால தான் சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.